Good evening to all of you. Today we are going to see management theory part. Okay. First we will see the concept of management. Concept அப்படின்னா கருத்து. So managementோட definition என்னன்னு நம்ம பார்ப்போம். So management, the term is derived from the verb which can mean to organize, to control, to handle, to carry it for a purpose. So management என்ற வார்த்தை வந்து அது வந்து ஒரு verb. It is a verb means what? It is an action. புரியுதுங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஆர்கனைஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு ஹேண்டில் பண்ணுறது, டு கேரி அவுட் ஃபார் எ பர்பஸ், ஒரு விஷயத்துக்கோசரம், ஒரு வேலைக்கோசரம். இப்போ நம்ம லைப்ரரியே என்ன பண்ணுறோம், லைப்ரரியில் என்ன பண்ணுறோம், ஆர்கனைஸ் பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம், ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ சர்டன் திங்ஸ், யூ ஷுட் ஆர்கனைஸ், யூ ஷுட் கண்ட்ரோல், யூ ஷுட் ஹேண்டில். For anything you have to organize, you have to control, and then you have to carry out the purpose. So அதுதான் மேனேஜ்மெண்ட் டெஃபினேஷன் அதுதான். டெவலப்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேன் பி கால்ட் அ ஸ்கூல் ஆஃப் தாட். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அனதர் நேம் என்ன அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் தாட்னு வாங்க. So Hitt and others in 1979 classify management theories into three broad categories. So ஹிட்டோ மற்றவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட் தியரிஸை வந்து 3 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன குரூப் அப்படின்னா கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரி, நியோ கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரி, மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி. ஸோ கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரி எந்த வருஷத்துல இருந்துன்னா 1880s to 1920s வரைக்கும். நியூ கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரி வந்து 1920s to 1950s. மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி வந்து ஆஃப்டர் 1950s. ஸோ எம்சிக்யூவில் என்ன வரும் அப்படின்னா ஆஃப்டர் 1915 கொடுத்துருவான். ஆப்ஷன்ஸ் ஆர் கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரியா, நியோ கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரியா, மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரியான்னு கேட்பான். ஸோ அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரின்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இதுதான். ஸோ ஹிட் அண்ட் அதர்ஸ் கிளாசிஃபை மேனேஜ்மெண்ட் தியரிஸ். இது மூணுமே வந்து மேனேஜ்மெண்ட் தியரிஸ். என்னென்னா கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரி, நியூ கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரி, மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி. நியூ அப்படின்னா மாடர்ன், புரியுதா, புது வகை. நியூனா புது வகை. ஸோ கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரியோட வருஷம் பார்த்தீங்கன்னா பீரியட் பார்த்தீங்கன்னா 1880லேருந்து 1920s. நியூ கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரியோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1920லேருந்து 1950s. மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரியோட பீரியட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1950s. ஸோ ஆஃப்டர் 1950 இருக்கிறதுல மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரிஸ். ஸோ இப்போ கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரி அதை பார்ப்போம். ஸோ கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரியோட பீரியட் வந்து 1880லேருந்து 1920 வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு கீழே என்னெல்லாம் வருதுன்னா சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட். இப்போ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் யார் கொண்டு வந்தா அப்படின்னா எஃப்டபிள்யூ டெய்லர். ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் கேட்டால் எஃப்டபிள்யூ டெய்லர். புரியுதுங்களா? ஸோ டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி அண்ட் பீஸ் ரேட் இன்சென்டிவ் ஆர் டூ மேஜர் managerial practices developed by scientific method theorists and widely used even today. ஸோ ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் யாருன்னு கேட்டால் எஃப்டபிள்யூ டெய்லர். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் எது மேஜர் தியரிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி, பீஸ் ரேட் இன்சென்டிவ்ஸ். ஸோ பீஸ் ரேட் இன்சென்டிவ்னா இந்த வேலைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படி, அதுதான் வந்து பீஸ் ரேட் இன்சென்டிவ்ஸ். அதுதான் வந்து இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரியில் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதில் வந்து டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி. டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி யார் கொண்டு வந்தா அப்படின்னா லில்லியன் கில்பர்ட். 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அது யார் கொண்டு வந்தானா ஹென்ரி ஃபாயல். கேட்பாங்க இந்த கொஸ்டின். 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வாஸ் brought out by ஆப்ஷன்ஸ் ஆர் எஃப்டபிள்யூ டெய்லர், ஹென்ரி ஃபாயல், லில்லியன் கில்பர்ட். அப்போ ஹென்ரி ஃபாயல். ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் கேட்டால் ஹென்ரி ஃபாயல். ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக்னாலே யார், எஃப்டபிள்யூ டெய்லர். ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து ஹென்ரி ஃபாயல். ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து எஃப்டபிள்யூ டெய்லர். ஸோ 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து எதுக்கு கீழே வருதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கீழே வருது. அடுத்து பியூரோக்ராட்டிக். ஸோ பியூரோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன், அதில் பியூரோக்ரஸினா என்னன்னு பார்ப்போம். இட் மீன்ஸ் அத்தாரிட்டி அண்ட் கண்ட்ரோல். ஸோ பியூரோக்ரஸின்னு அத்தாரிட்டியும் கண்ட்ரோலும் தான். அத்தாரிட்டி அண்ட் கண்ட்ரோல் கம்ஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோவர் லெவல். ஸோ அத்தாரிட்டி எங்கேருந்து வரும், மேலே டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லேருந்து கீழே வரைக்கும் வரும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து யார் கொண்டு வந்தா, பியூரோக்ரஸியை வந்து யார் கொண்டு வந்தான்னா மேக்ஸ் வெப்பர். அடுத்த கொஸ்டின் இதுலேயே வந்து அடுத்த கொஸ்டின் வந்துருக்கு பாருங்க. மேக்ஸ் வெப்பர் வந்து என்ன கொண்டு வந்தாருன்னு கேட்பாங்க. என்ன தியரியை கொண்டு வந்தார், பியூரோக்ரஸி. ஹூ brought அவுட் பியூரோக்ரஸி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மேக்ஸ் வெப்பர். ஸோ பியூரோக்ரஸி அப்படின்னா அத்தாரிட்டி அண்ட் கண்ட்ரோல். ஸோ அத்தாரிட்டி கம்ஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோவர் லெவல். அடுத்து நியோ கிளாசிக்கல் மேனேஜ்மெண்ட் தியரி. அது எப்போனா 1920s to 1950s. அதுக்கு கீழே வந்து ஹியூமன் ரிலேஷன் வருது. ஸோ ஹியூமன் ரிலேஷன் பிரின்சிபலை வந்து யார் கொண்டு வந்தான்னு கேட்டால் எல்டன் மேயோ. ஸோ ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆர்கனைசேஷனில் ஹியூமனோட ரிலேஷன்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட ரிலேஷன்ஷிப் பற்றி எல்டன் மேயோ வந்து சொல்கிறார். புரியுதுங்களா?
So workers are not just concerned with money, but could be better motivated by having the social needs met whilst at work. ஸோ ஒர்க் பிளேஸில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து மணி மட்டும் அவங்க காரணம் கிடையாது. அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சம்பளம் மட்டும் வச்சு மோட்டிவேட் பண்ணக்கூடாது. பட் யூ ஹவ் டு ஃபுல்ஃபில் த நீட்ஸ். அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அதையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஹவுதான் எஃபர்ட் இஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் ரிலேஷன். ஸோ இதில் வந்து ஹவுதான் எஃபர்ட்னு ஒன்று இருக்குது. அதுவுமே வந்து எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னா ஹியூமன் ரிலேஷன் பற்றி. ஸோ இதில் கொஸ்டின் வந்து ஹியூமன் ரிலேஷன் வந்து யார் சொன்னா அப்படின்னு கேட்டால் எல்டன் மேயோ. அடுத்து பிஹேவியர் ஸ்கூல், மோட்டிவேஷனல் ஃபேக்டர், ஆப்ரஹாம் மாஸ்லோ. தியரி ஆஃப் ஹியூமன் மோட்டிவேஷன் வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா ஆப்ரஹாம் மாஸ்லோ. ஸோ ஹூ பிராட் அவுட் தியரி ஆஃப் ஹியூமன் மோட்டிவேஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆப்ரஹாம் மாஸ்லோ. அண்ட் நீடு தியரி. ஸோ நீடு தியரி யார் கொண்டு வந்தாலும் ஆப்ரஹாம் மாஸ்லோ. இந்த கொஸ்டின் அடிக்கடி வரும். So theory of human motivation was brought out by Abraham Maslow and need theory also brought out by Abraham Maslow. அடுத்து டாக்லஸ் மெக்ரெகர், அவர் என்ன கொண்டு வந்தார், எக்ஸ் அண்ட் ஒய் தியரி. ஹூ brought out எக்ஸ் அண்ட் ஒய் தியரின்னு கேட்பாங்க. அப்போ டாக்லஸ் மெக்ரெகர். தியரி எக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, தியரி எக்ஸ் ஜஸ்ட் அத்தாரைசேஷன் வித் சபார்டினேட் டு ஃபினிஷ் த ஒர்க். ஸோ ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா மேலே இருக்க மேனேஜர் என்ன பண்ணுவான், கீழே இருக்கவனுக்குலாம் ஒர்க்கை கொடுப்பான், அதை முடிக்கணும்னு சொல்லுவான். அதுதான் வந்து தியரி எக்ஸ் சொல்லுது. அடுத்து தியரி ஒய் என்ன சொல்லுது அப்படின்னா, தியரி ஒய் சஜஸ்ட் அபவுட் தி ஹியூமன் பிஹேவியர். ஒரு ஒர்க் பிளேஸில் ஹியூமனோட பிஹேவியர் எப்படி இருக்கணும் அதை பற்றி பேசுது. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் தியரி வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா டாக்லஸ் மெக்ரெகர். ஸோ தியரி எக்ஸ் வந்து என்ன சொல்லுது நம்ம தெரிஞ்சுக்கணும், அத்தாரைசேஷன் வித் சுபார்டினேட்ஸ். இட் சஜஸ்ட் அத்தாரைசேஷன் வித் சபார்டினேட்ஸ் டு ஃபினிஷ் த ஒர்க். தியரி ஒய் வந்து ஹியூமன் பிஹேவியர் பற்றி பேசுது. அடுத்து கிறிஸ் ஆர்கரிஸ், இம்மெச்சூரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி தியரி. அடுத்த கொஸ்டின், இதெல்லாம் யூஜிசி கொஸ்டின். ஸோ இம்மெச்சூரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி தியரி யார் கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. ஹூ பிராட் அவுட் இம்மெச்சூரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி தியரி? ஆன்சர் வந்து கிறிஸ் ஆர்கரிஸ். த ஒர்க் வில் பி பாசிவ் அண்ட் டிபெண்ட். ஸோ இதில் ஒர்க் வந்து பாசிவாக இருக்கும், டிபெண்டாக இருக்கும். அடுத்து ஹென்ரி ஹர்ஸ்பர்க், அவர் என்ன பண்ணார், அவர் என்ன கொண்டு வந்தார்னு பார்ப்போம். டூ ஃபேக்டர் தியரி. ஸோ டூ ஃபேக்டர் தியரி வாஸ் brought out by ஹென்ரி ஹர்ஸ்பர்க். டூ ஃபேக்டர் தியரிக்கு another நேம் இருக்குது. தட் இஸ் another நேம் ஃபார் டூ ஃபேக்டர் தியரி. தட் இஸ் மோட்டிவேஷனல் ஹைஜீன் தியரி. ஒன்று டூ ஃபேக்டர் தியரி யார் கொண்டு வந்தான்னு கேட்பாங்க, ஹென்ரி ஹர்ஸ்பர்க் நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மோட்டிவேஷன் அண்ட் ஹைஜீன் தியரின்னு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ த அனதர் நேம் ஃபார் டூ ஃபேக்டர் தியரி இஸ் மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரி. இதை கொண்டு வந்தது யாருன்னா ஹென்ரி ஹர்ஸ்பர்க். இஸ் கன்சிடர் அஸ் மோட்டிவேஷன் அஸ் ஒன் ஃபேக்டர் அண்ட் ஹைஜீன் அஸ் அனதர் ஃபேக்டர். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் மோட்டிவேஷன் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணணும் எம்ப்ளாயீஸை, அது வந்து ஒரு ஃபேக்டரு. அங்கே ஹைஜீன் சுகாதாரம் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கணும். ஹைஜீன் ஆஸ் அனதர் ஃபேக்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் சொன்னது யாருன்னா, இந்த டூ ஃபேக்டர் தியரி சொன்னது யாருன்னா ஹென்ரி ஹர்ஸ்பர்க். அது போல் நிறைய மேனேஜ்மெண்ட் குருஸ் நிறைய இருக்காங்க. அது யார் அப்படின்னா ரென்சஸ் லிக்கர்ட், குர்த் லெவின், செஸ்டர் பேர்னர்ட், மேரி பார்க்கர் ஃபோலட், ஜார்ஜ் ஹோமஸ் அண்ட் வாரன் பெனிஸ். ஸோ இவங்களாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி. மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி எப்போ அப்படின்னா ஆஃப்டர் 1950s பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தியரி. ஸோ லைப்ரரின்றது ஒரு சிஸ்டம். அதுக்குள்ளே இருக்க டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்க டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து சப்சிஸ்டம்ன்றோம். ஸோ லைப்ரரி இஸ் அ சிஸ்டம் அண்ட் த டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் சப்சிஸ்டம் ஆஃப் லைப்ரரி. அப்போ சிஸ்டம் தியரினா என்னன்னு பார்ப்போம். சிஸ்டம் தியரி ஹஸ் கம் அப் த்ரூ மீடியா with an integrated and holistic approach to management problems. சிஸ்டம் தியரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் வந்து யூ ஹவ் காட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன் மேனேஜ்மெண்ட் தேர் ஆர் வேரியஸ் ப்ராப்ளம். ஸோ யூ ஹவ் டு சால்வ் த மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் பை யூசிங் த மீடியா. ஓகே, அதுதான் செஸ்டர் பார்னட், ஜார்ஜ் ஹோமன்ஸ், பிலிப் செல்ஸ்னிக், ஹெர்பர்ட் சைமன் ஆர் சம் ஆஃப் த அட்வொகேட்ஸ் ஆஃப் சிஸ்டம் தியரி. ஸோ சிஸ்டம் தியரியில் வந்து யாரெல்லாம் வராங்கன்னா செஸ்டர் பார்னட், ஜார்ஜ் ஹோமன்ஸ், பிலிப் செல்ஸ்னிக், ஹெர்பர்ட் சைமன். ஸோ சிஸ்டம் தியரின்னு என்னது, ஸோ யூ ஹவ் டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் யூஸிங் மீடியா வித் அன் மீடியா ஆர் இன்டர்நெட். ஓகே, ஸோ அடுத்து கண்டிஜென்சி தியரி. மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரிக்கு கீழே கண்டிஜென்சி தியரின்னு ஒன்று வருது. ஆர்கனைசேஷனல் ஹியூமனிசம், மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் இதெல்லாம் வருது. கண்டிஜென்சி தியரி, ஆர்கனைசேஷனல் ஹியூமனிசம், மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். ஸோ இப்போ பாருங்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இதில். மேக்ஸ் வெப்பர் டேஷ் வாஸ் அ பியோனியர் இன் கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டா. பியோனியர் அப்படின்னா முன்னோடி, மேக்ஸ் வெப்பர். ஓகே, ஸோ பியூரோக்ரஸி கான்செப்ட் யார் கொண்டு வந்தான்னா மேக்ஸ் வெப்பர். ஸோ கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட பியோனியர்னு கேட்டால்
மேக்ஸ் வெப்பர். பியூரோக்ரஸி கான்செப்டை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் மேக்ஸ் வெப்பர். புரியுதுங்களா? ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட்டால் தான் வந்து என்னது ஹென்ரி ஃபாயில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வாஸ் காயின்ட் இன் த இயர் 1910 பை லூயிஸ் பிராண்டாய்ஸ். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்ற வார்த்தையை வந்து முதல்ல வந்து அது வந்து காயின் பண்ணது யாருன்னா லூயிஸ் பிராண்டாய்ஸ். எந்த வருஷம்னா 1910. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்? எஃப்டபிள்யூ டெய்லர். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட்? மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டோட ஃபாதர் யாருன்னா ஹென்ரி ஃபாயில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டா? இப்போதான் நான் சொன்னேன் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்னா டெய்லர். கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட ஃபாதர் யாருன்னு கேட்டா அப்படின்னா ஹென்ரி ஃபாயில். அடுத்து ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் நியூ கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டா? நியூ கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு யார் ஃபாதர் அப்படின்னா ஹென்ரி ஃபாயில் தான். அடுத்து தியரி ஆஃப் ஹியூமன் மோட்டிவேஷன், தியரி ஆஃப் ஹியூமன் ரிலேஷன், சாரி தியரி ஆஃப் ஹியூமன் ரிலேஷன் சொன்னது யார் அப்படின்னா எல்டன் மேயோ. ஹியூமன் ரிலேஷன்னாலே எல்டன் மேயோ தான். அடுத்து ஹவுதான் எஃபர்ட் இஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் ரிலேஷன் பை எல்டன் மேயோ. ஸோ ஹவுதான் எஃபர்ட்டும் யார் கொண்டு வரா? எல்டன் மேயோ தான். அது எதை பற்றி பேசுது? ஹியூமன் ரிலேஷன் பற்றி பேசுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மோட்டிவேஷனல் தியரி பை, மோட்டிவேஷனல் தியரி யார் கொண்டு வந்தா? ஆப்ரஹாம் மாஸ்லோ. தியரி ஆஃப் மோட்டிவேஷன் கூட சொல்லுவாங்க ஆப்ரஹாம் மாஸ்லோ. தியரி எக்ஸ் அண்ட் ஒய் வாஸ் brought அவுட் பை டாக்லஸ் மெக்ரெகர் இன் 1960s கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஜெண்டர் சிஸ்டம் தியரி வாஸ் பாப்புலரைஸ்டு பை. ஸோ ஜெண்டர் சிஸ்டம் தியரி வந்து டிஎன்பிசியில் வந்திருக்கு இந்த கொஸ்டின். ஜெண்டர் சிஸ்டம் தியரி வாஸ் பாப்புலரைஸ்டு பை யார் அப்படின்னா ஜான் வான் பெர்ட்லாண்ட் ஃபை. ஸோ ஜெண்டர் சிஸ்டம் தியரியை வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான் வான் பெர்ட்லாண்ட் ஃபை. அடுத்து டூ ஃபேக்டர் தியரி. ஸோ டூ ஃபேக்டர் தியரி தான் நம்ம என்ன பார்த்தோம்? மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரின்னு பார்த்தோம். அதை வந்து டியூவல் ஃபேக்டர் தியரியும் சொல்லுவான். அது அப்படியும் சொல்லுவாங்க. டூ ஃபேக்டர் தியரி டியூவல்னா அது ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ டியூவல் ஃபேக்டர் தியரி வாஸ் டெவலப்டு பை ஃபெட்ரிக் எர்விக் ஹெர்ஸ்பர்கர். நம்ம ஹெர்ஸ்பர்கர்னு பார்த்தோம். ஃபுல் நேம் வந்து அவரோட ஃபுல் நேம் வந்து ஃபெட்ரிக் எர்விங் ஹெர்ஸ்பர்கர். ஹூ டெவலப்டு பாத் கோல் தியரி ஆஃப் லீடர்ஷிப். ஸோ பாத் கோல் தியரி ஆஃப் லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணது யார்? ராபர்ட் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் மேனேஜ்மெண்ட் யாருன்னா லில்லியன் கில்பர்ட். த கண்டிஜென்சி மாடல் ஆஃப் லீடர்ஷிப் வாஸ் டெவலப்டு பை, கண்டிஜென்சி மாடல் ஆஃப் லீடர்ஷிப் வந்து யார் டெவலப் பண்ணான்னா லின்சர்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ ஹென்ரி ஃபாயில், ஹென்ரி ஃபாயில் என்ன கொண்டு வந்தார்? 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்தோம். அது என்னென்னு பார்ப்போம். வாட் ஆர் த வேரியஸ் 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? வில் சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க். செகண்ட் வந்து அத்தாரிட்டி. தேர்ட் வந்து டிசிப்ளின். ஃபோர்த் வந்து யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஃபிஃப்த் வந்து யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். சிக்ஸ்த் வந்து சப்பார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு த ஜெனரல் இன்ட்ரெஸ்ட். செவன்த் வந்து ரெமுனரேஷன். எயித் வந்து சென்ட்ரலைசேஷன். நைன்த் வந்து ஸ்கேலார் செயின். இப்போ வந்து ஸ்கேலார் செயின் யார் கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. அப்போ ஹென்ரி ஃபாயில். 10th வந்து ஆர்டர். 11th வந்து ஈக்விட்டி. 12th வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் பர்சனல். 13th வந்து இனிஷியேட்டிவ். 14th வந்து இ ஸ்பிரிட் டி காப்ஸ். 14th வந்து இ ஸ்பிரிட் டி காப்ஸ். இப்படி கேட்பாங்க. இ ஸ்பிரிட் டி கிராப்ஸ் வந்து எத்தனாவது பிரின்சிபலில் வருது? ஹென்ரி ஃபாயிலோட வந்து எத்தனாவது? ஃபர்ஸ்ட் வருதா, செகண்ட் வருதா, இல்லை 14 வருதா? அப்போ 14ன்னு அடிக்கணும். 14 அப்படியும் கொஸ்டின் வரலாம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எதுன்னு கேட்பாங்க? டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு. இது 14 தரோவாக படிக்கணும். ஸோ இப்போ யூனிட்டி ஆஃப் கமாண்ட்னா என்னது? This requirement implies that each position or an employee in an organization should be responsible to receive orders from only one superior. ஸோ யூனிட்டி ஆஃப் கமாண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரே ஒரு பாஸ் மட்டும் தான் இருக்கணும். ஒரு பாஸ், ஒரு சுப்பீரியர் தான் கீழே கீழே இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கணும். ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்கணும். டாப் லெவலில் ஒருத்தர் தான் இருக்கணும். இப்போ பல பேர் இருந்தால் என்ன ஆகும்? கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ வந்து கீழே இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தே ஷுட் ரிசீவ் ஆர்டர்ஸ் ஒன்லி ஃப்ரம் ஒன் சுப்பீரியர். ஒருத்தவங்க கிட்ட இருந்தால் ஆர்டர்ஸ் வரணும். இந்த வேலையை செய்ய, அந்த வேலையை செய்யுன்ட்டு. அதுதான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். அதை எங்க சொல்கிறாங்க? திஸ் ரெக்வயர்மெண்ட் இம்ப்ளைஸ் தட் ஈச் பொசிஷன் ஆர் அன் எம்ப்ளாயி இன் அன் ஆர்கனைசேஷன் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் டு ரிசீவ் ஆர்டர்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஒன் சுப்பீரியர். ஒருத்தவங்க கிட்ட இருந்தால் ரிசீவ் பண்ணணும் ஆர்டர்ஸ். அடுத்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. As an enterprise grows, it is neither possible nor desirable for any one person to exercise all authority and control. ஸோ என்ன, ஒரு ஆர்கனைசேஷன் வளர வளர நம்ம எல்லா வேலையும் ஒரே ஆளால் செய்ய முடியாது. எல்லாத்தையும் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரே ஆளால். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பிரித்து கொடுக்கணும் வேலையை.
இட் பிகம் நெசசரி டு டெலிகேட் அத்தாரிட்டி டு சப்பார்டினேட்ஸ். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளோட பவர்ஸை வந்து அவங்கக்கிட்ட பிரித்து கொடுக்கணும். சப்பார்டினேட்டுக்கு வந்து வேலையை கொடுக்கணும், அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்கணும். சப்பார்டினேட்ஸ்க்கு நீ இந்த வேலையை செஞ்சு முடிச்சு காட்டு அப்படின்னு யூ ஹவ் டு கிவ் த பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி டு டேக் டெசிஷன் within their assigned sphere of activity. Delegation of authority leads to decentralization of management. So delegation of authority வந்து it will lead to decentralization of management. இதுதான் delegation of authority. அடுத்த scalar chain. Scalar chain represent top to bottom hierarchical order of the staff. இப்போ லைப்ரரியன், அடுத்து டெபுட்டி லைப்ரரியன், அடுத்து அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அடுத்து லைப்ரரி அசிஸ்டன்ட். இந்த ஹைராக்கிக்கல் ஆர்டர் தான். ஸோ டாப் டு பாட்டம் பிரின்சிபல் வந்து எதில் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கேலார் செயின். ஸ்கேலார் செயினில் என்ன ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிற ஹைராக்கிக்கல் ஆர்டர். இதுலேயே 2 கொஸ்டின் வந்துடுது. ஸ்கேலார் செயின் வந்து எதில் வருதுன்னு கேட்பாங்க. 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது ஒரு கொஸ்டின். ஸ்கேலார் செயின் யார் கொண்டு வந்தாங்கன்னா ஹென்ரி ஃபாயில், அது 2வது கொஸ்டின். ஸ்கேலார் செயின் வந்து அதில் வந்து என்ன ஆர்டர் இருக்குன்னு கேட்பாங்க, ஹைராக்கிக்கல் ஆர்டர் ஆஃப் த ஸ்டாஃப். விச் பிரின்சிபல் டீல்ஸ் வித் டாப் டு பாட்டம் பிரின்சிபல்னு கேட்பாங்க, அப்போ ஸ்கேலார் செயின். அடுத்து E-spirit decorps இஸ் அ ஃப்ரெஞ்ச் வேர்டு ஃபார் டீம் ஸ்பிரிட். ஸோ இந்த E-spirit decorpsன்றது எந்த வார்த்தையிலேருந்து வந்தது அப்படின்னா இட் கம்ஸ் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் வேர்டு விச் மீன்ஸ் டீம் ஸ்பிரிட். ஒரு ஆர்கனைசேஷனில் எல்லாரும் டீமாக ஒர்க் பண்ணணும், புரியுதுங்களா? அதுதான் E-spirit decorps. இதுலேயே 2 கொஸ்டின் வந்துடும். E-spirit decorps கம்ஸ் ஃப்ரம் டேஷ் வேர்டு, ஃப்ரெஞ்சா ஜெர்மனான்னு கேட்பாங்க, அப்போ ஃப்ரெஞ்சுன்னு அடிக்கணும். வாட் இஸ் த மீனிங் ஃபார் E-spirit decorpsன்னு கேட்பாங்க, அப்போ டீம் ஸ்பிரிட். அடுத்து மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மீதி இருக்குது, அப்புறம் பார்ப்போம். இப்போ மெயினாக வந்து பேசிக் தான் பார்க்குறோம். மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன வாட் ஆர் த ஹவு மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர்ன்னு கேட்பாங்க. மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் தேர் ஆர் 5 மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அது என்னென்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், லீடிங், கண்ட்ரோலிங். ஓகே, ஸோ பிளானிங்னா என்னது? ஸோ ஏதாவது ஒரு வேலையை பண்ணணும்னா என்ன பண்ணணும், பிளான் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு மேரேஜை கண்டக்ட் பண்ணுறோம், என்ன பிளான் பண்ணணும். So planning involves decision on the objectives to be pursued in future and what to do to achieve those objectives. So objectives என்னது, குறிக்கோள். ஓகே, நம்மளுக்கு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும். இப்போ பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம டிசைட் பண்ணணும், என்ன டாபிக் எடுக்கணும், என்னெல்லாம் பண்ணணும். யூ ஹவ் டு பிளான். ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் இப்பயே பிளான் பண்ணி வைக்கணும். இப்போ யூஜிசி எக்ஸாம் பண்ணணும், ஜூன் மாதம் எழுதுனா இப்பயே பிளான் பண்ணணும், அதுதான். அண்ட் வாட் டு டூ அச்சீவ் தோஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இப்போ யூஜிசி பாஸ் பண்ணால் என்னெல்லாம் பண்ணணும், மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும், புரியுதுங்களா? அப்புறம் யூடியூப்பில் ரெஃபர் பண்ணணும், என்னென்ன வெப்சைட்லாம் இருக்குது, யூஜிசிக்கு ரிலேட்டட் வெப்சைட்லாம் என்ன இருக்குது, யூ ஹவ் டு டூ டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் இருக்குது. அப்போ யூ ஹவ் டு ஃபார் எனி திங் யூ ஹவ் டு டூ பிளானிங், அதுதான். ஸோ பிளானிங் எதுக்கு பண்ணுறோம், அப்ஜெக்டிவை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு, நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு டூ பிளானிங். அடுத்து ஆர்கனைசிங் ரெஃபர்ஸ் டு குரூப் ஆக்டிவிட்டீஸ், அசைனிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ரொவைடிங் அத்தாரிட்டி நெசசரி டு கேரி அவுட் த ஃப்ளோட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஆர்கனைஸ் அப்படின்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் நம்மளோட வேலையை, ஒன்று குரூப்பாக பிரித்து கொடுக்கணும், இல்லாட்டி அந்த எந்தெந்த வேலைக்கு யார் யார் அப்படின்னு அசைன் பண்ணணும். அண்ட் ப்ரொவைடிங் த அத்தாரிட்டி நெசசரி டு கேரி அவுட் த ஃப்ளோட் ஆக்டிவிட்டீஸ். சில ஆக்டிவிட்டீஸில் இப்போ சர்க்குலேஷன் நீ பாருப்பா, கேட்லாகிங் நீ பாருப்பா அப்படின்னு அத்தாரிட்டி வந்து நம்ம கொடுத்துடணும், அவங்கக்கிட்ட பவர்ஸை கொடுத்துடணும், இந்த வேலையை நீ முடி, அந்த வேலையை நீ முடின்ட்டு. அதுதான் ஆர்கனைசிங். அடுத்து ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் கவர்ஸ் ஃபோர்காஸ்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் ரெக்யர்மெண்ட் தான். இப்போ லைப்ரரிக்கு எத்தனை பேர் தேவை, எவ்வளோ ஹியூமன் பவர் தேவை, மேன் பவர் எவ்வளோ தேவை, அதெல்லாம் டிசைட் பண்ணணும். அடுத்து ரெக்ரூட்டிங், செலக்டிங், ட்ரைனிங், செலக்டிங் அண்ட் டெவலப்பிங் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ பேர், ஒரு 5 பேர் தேவை லைப்ரரிக்கு அப்படின்னா யூ ஹவ் டு ரெக்ரூட் தெம், செலக்ட் பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த செலக்ட் பண்ண பிறகு ட்ரைனிங்கும் கொடுக்கணும். செலக்டிங் அண்ட் டெவலப்பிங் ஹியூமன் ரிசோர்ஸ், இதுதான் ஸ்டாஃபிங். அடுத்து லீடிங், டைரக்டிங் அண்ட் சேனலைசிங் ஹியூமன் பிஹேவியர்ஸ் டுவர்ட்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நம்மளோட குறிக்கோள், அந்த குறிக்கோளை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு லீடராக டைரக்ட் பண்ணணும், சேனலைஸ் பண்ணணும், ஹியூமன் பிஹேவியரை வந்து சேனலைஸ் பண்ணணும். இப்போ லைப்ரரியில் வந்து நீங்கள் வந்து ஒரு லைப்ரரினா ஒரு லீடராக இருக்கீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, லைப்ரரியில் இதெல்லாம் வேலை நடக்கணும், கிளாசிஃபிகேஷன் பண்ணணும், அப்புறம் லைப்ரரி ஆட்டோமேஷன் பண்ணணும். அப்படி யூ ஷுட் டைரக்ட் த சபார்டினேட்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் த டாஸ்க், அதுதான். அடுத்து கண்ட்ரோலிங், எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஆப்ஜெக்டிவ்ஸ், டேக் கரெக்டிவ் மெஷர்ஸ் இஃப் டிவியேஷன் ஆர் தேர். ஸ்டாண்டர்ட்ஸ், தரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ லைப்ரரி வந்து இருக்குது, லைப்ரரி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும், லைப்ரரிக்கு தேவையான ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, இதான் யூ ஹவ் டு ஃப்ரேம் இட். அப்போ தான் லைப்ரரி வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும்.
இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகுதுன்னா அப்போ அதுக்கு உண்டான கரெக்டிவ் மெஷர்ஸ் யூ ஹவ் டு டேக். ஸோ ஒருத்த புக்கை ரிட்டர்ன் பண்ணணும்னா யூ ஹவ் டு டேக் த கரெக்டிவ் மெஷர்ஸ். ஸோ எங்கெல்லாம் டீவியேஷன் நடக்குதோ அப்பப்போ நீங்கள் வந்து கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். அதுதான் கண்ட்ரோல். அடுத்து பிளானிங். கூல்ஸ் அண்ட் ஓ டொனாயில் ஃபார்மேட் 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங். ஸோ கூல்ஸ் அண்ட் ஓ டொனாயில் வந்து அவங்க வந்து 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் வந்து அவங்க வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லீடிங். லிக்கர்ட் நேம் இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப். இப்போ எப்படி கொஸ்டின் வரும்னா 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் யார் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டாங்கன்னா கூன்ஸ் அண்ட் ஓ டொனைல். ஸோ லீடர்ஷிப் நேம் வந்து யார் சொல்கிறா அப்படின்னு லீடர்ஷிப்பில் யார் வரானா லிக்கர்ட். அடுத்து மேனேஜ்மெண்ட் கிரிட். ஸோ ஹூ brought out மேனேஜ்மெண்ட் கிரிட் அப்படின்னா ராபர்ட் பிளேக் அண்ட் ஜானா மவுட்டான் have proposed different type of management philosophy called management grid. ஸோ இந்த கொஸ்டினும் வந்திருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் கிரிட்டை வந்து கொண்டு வந்தது யாருன்னா ராபர்ட் பிளேக் அண்ட் ஜானா மவுட்டான். கண்ட்ரோலிங். அதில் வந்து ஃபீட்பேக் கண்ட்ரோல். ஸோ ஃபீட்பேக்னாலே எது எஸ்டிஐயில் தான் நம்ம ஃபீட்பேக் பண்ணுவோம், ஃபீட்பேக் கேட்போம். அப்ளைட் இன் செலக்டிவ் டிசிமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஃபீட்பேக்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே அது வந்து எஸ்டிஐ தான். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ். போஸ்ட் காப். ஸோ போஸ்ட் காப்ன்றது பிரின்சிபலை வந்து இந்த இதுவை கொண்டு வந்தது யார் அப்படின்னா லூதர் குலிக். ஓகே. லூதர் குலிக் அடாப்டட் ஃபாயில்ஸ் ஐடியாஸ் அண்ட் ரீஸ்டேட்டட் த ஃபங்க்ஷன் அண்டர் தி கேட்ச்வேர்ட் போஸ்ட் காப். ஸோ லூதர் குலிக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபாயலோட ஐடியா அப்படி கேட்பாங்க கொஸ்டின். எப்படி யாரோட ஐடியாவை வெறுத்து இந்த போஸ்ட் காப்ன்ற இதை டேர்மை வந்து காயின் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ஃபாயில் ஹென்ரி ஃபாயிலோட கிட்ட இருந்து ஐடியாவை வாங்கினார் யார் லூதர் குலிக். அதை வச்சு தான் அவர் என்ன பண்ணார் போஸ்ட் காப்னு ரீஸ்டேட் பண்ணுறாரு. அதான் இங்கே சொல்கிறாங்க லூதர் குலிக் adopted Foyle's idea and restated the function under the catchword post cop. It was coined in the year 1935. அப்படி கொஸ்டின் வரும். போஸ்ட் காப் வந்து எந்த வருஷம் வந்தது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 1935. ஸோ வென் வாஸ் அ டேர்ம் போஸ்ட் காப் காயின்ட் 1935 1945 1965 கேட்பாங்க. அப்போ யூ ஹவ் டு ஆன்சர் 1935. ஹூ brought out போஸ்ட் காப் ஹூ காயின்ட் த அப்ரிவேஷன் போஸ்ட் காப்னு கேட்பாங்க லூதர் குலிக். ஓகே. ஸோ ஃப்ரம் ஹூஸ் ஐடியாஸ் லூதர் குலிக் ஸ்டேட்டட் திஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹென்ரி ஃபாயல். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபாலோயிங் 7 ஃபங்க்ஷன். ஸோ போஸ்ட் காப்னா என்னது? பினா பிளானிங், தென் ஓனா ஆர்கனைசிங், எஸ்னா ஸ்டாஃபிங், டினா டைரக்டிங், சிஓ இங்கே வந்து சிஓ ரெண்டுமே கம்பைன் ஆகிடும் கோஆர்டினேட்டிங். சிக்கு தனியாக ஓக்கு தனியாக கிடையாது புரியுதுங்களா. சிஓக்கு வந்து கோஆர்டினேட்டிங், அடுத்து வந்து ஆருக்கு வந்து ரிப்போர்ட்டிங், பிக்கு வந்து பட்ஜெட்டிங். புரியுதுங்களா. இப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா இன் போஸ்ட் காப் வாட் டஸ் சிஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? ஆப்ஷன்ஸ் ஆர் பிளானிங், ஆர்கனைசிங், கோஆர்டினேட்டிங் கேட்பாங்க. அப்போ கோஆர்டினேட்டிங் நடிக்கணும் புரியுதுங்க. பினா பிளானிங் ஆர்கனைசிங், அப்புறம் எஸ்னா ஸ்டாஃபிங், டினா டைரக்டிங், சிஓனா கோஆர்டினேட்டிங், அடுத்து ரிப்போர்ட்டிங், பட்ஜெட்டிங். அடுத்து சிஸ்டம் அப்ரோச். ரென்சிஸ் லிக்கர்ட் டெவலப்ட் 4 சிஸ்டம் ஆஃப் மேனேஜ்மெண்ட். exploitative authoritative system, benevolent authoritative system, consultative system, participative or group system. கேட்பாங்க பெனிவலண்ட் அத்தாரிட்டி சிஸ்டம் யார் கொண்டு வந்தான்னா ரென்சஸ் லிக்கர்ட். அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ 4 கொண்டு வந்திருக்காரு. என்னென்ன? எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அத்தாரிட்டேட்டிவ் சிஸ்டம், பெனிவலண்ட் அத்தாரிட்டேட்டிவ் சிஸ்டம், கன்சல்டேட்டிவ் சிஸ்டம், தென் பார்ட்டிசிபேட்டிவ் ஆர் குரூப் சிஸ்டம். இப்படி கேட்பாங்க. பார்ட்டிசிபேட்டிவ் குரூப் சிஸ்டம் யார் கொண்டு வந்தாங்கன்னா ரென்சஸ் லிக்கர்ட்டா. ஸோ லைப்ரரி ஆஸ் அ சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம். லைப்ரரி கேன் இன்ஃபேக்ட் பி ஐடென்டிஃபைட் ஆஸ் அ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். ஸோ லைப்ரரி வந்து ஒரு சிஸ்டம், அது ரொம்ப ஒரு கடினமாக அதை மெயின்டைன் பண்ணுறது, இதில் மேனேஜ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அதான் காம்ப்ளெக்ஸ்ன்றாங்க. 7 பேசிக் சப்சிஸ்டம் தட் மேக் அப் த லைப்ரரி சிஸ்டம் ஆஸ் ஐடென்டிஃபைட் பை ஹேஸ் அண்ட் பெக்கர். ஸோ ஹேஸ் அண்ட் பெக்கர் வந்து 7 சப்சிஸ்டத்தை கொண்டு வராங்க லைப்ரரி சிஸ்டத்துக்கு கீழே. அது என்ன அப்படின்னா அக்வசிஷன், சீரியல் கண்ட்ரோல், கேட்டலாகிங், இன்டர் லைப்ரரி லோன், ரெஃபரன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிளானிங்ன்றாங்க. புரியுதுங்களா. இங்கே இருக்கு பாருங்க. ஸோ வந்து இதுதான். ஸோ லைப்ரரின்றது ஒரு சிஸ்டம், அது கீழே வந்து ஹேஸ் அண்ட் பெக்கர் இப்படி கேட்பாங்க கொஸ்டின். ஹேஸ் அண்ட் பெக்கர் வந்து எத்தனை சப்சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க? அப்போ 7. அது என்னன்னா அக்வசிஷன், சீரியல் கண்ட்ரோல், சர்க்குலேஷன் கண்ட்ரோல், கேட்டலாகிங், இன்டர் லைப்ரரி லோன், ரெஃபரன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிளானிங். இதுதான். ஸோ இங்கே இருக்கு பாருங்க.
இது லைப்ரரி, சீரியல், அக்வசிஷன், கேட்டலாகிங், சர்க்குலேஷன், ரெஃபரன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிளானிங். மொத்தம் 7 கொடுக்குறாரு. ஓகே. இப்போ சிஸ்டம் அனாலிசிஸ் இன் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் புரியுதுங்களா? இதுதான். அடுத்து MBO. ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் MBO? ஸோ MBO மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ். ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி வந்திருக்கு TNPSC. ஸோ MBO ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ். MBO ப்ராசஸ் இன்வால்வ். MBOவில் என்னெல்லாம் நடக்குது? கமிட்மெண்ட் டு த ப்ரோக்ராம், டாப் லெவல் கோல் செட்டிங், இண்டிவிஜுவல் கோல் செட்டிங், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் சப்பார்டினேஷன், அட்டானமஸ் இம்ப்ளிமெண்டேஷன், ரிவ்யூ ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வந்து நம்ம ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபுல் கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்மெண்ட் டு த ப்ரோக்ராம். இப்போ டாப் லெவலில் இருக்க ஹையர் ஆஃபீஸர் அவங்க என்ன பண்ணுவாங்க? கோல் செட் பண்ணுவாங்க. தென் இண்டிவிஜுவலாக அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து கோல் செட் பண்ணுவாங்க. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் சப்பார்டினேஷன், கீழே இருக்கவங்க அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அட்டானமஸ் இம்ப்ளிமெண்டேஷன், சுயமாக பண்ணுறது. தென் பண்ணி முடிச்சத பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும், செக் பண்ணணும் எங்கே தப்பு நடந்திருக்கா என்னன்ட்டு. இதான் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். ஹேண்டர்சன் ஹூ ப்ரொபோண்டட் த கான்செப்ட் ஆஃப் MBO. ஸோ வந்து ப்ரொபவுண்டர் யாருன்னு கேட்டால் ஹேண்டர்சன். இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஹூ ப்ரொபவுண்டட் கேட்டாங்க அப்படின்னா ப்ரொபவுண்டர்னு என்னது? முன்மொழிக்கப்பட்டது. ஸோ முன்மொழிக்கப்பட்டது யாருன்னு கேட்டால் ஹேண்டர்சன். மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் யார் கொண்டு வந்தா அப்படின்னா பீட்டர் டக்கர் இந்த இயர் 1954. ஸோ வென் வாஸ் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் வாஸ் brought outன்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ் 1954, 1964, 1974ன்னுவாங்க. அப்போ 1954ன்னு அடிக்கணும். ஸோ ஹூ brought out MBOன்னா பீட்டர் ட்ரக்கர். இப்போ MIS. ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஃபார் MIS? மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம். It is a function of management information system to collect and transmit all relevant data pertaining to operation as well as information on managerial application. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் அ லைப்ரரி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை டிரான்ஸ்மிட் பண்ணணும். புரியுதுங்களா? அதை டு கலெக்ட் அண்ட் டிரான்ஸ்மிட் ஆல் ரிலவெண்ட் டேட்டா pertaining to operation as well as information on managerial application. அவங்களுக்கு வந்து எதை பற்றி இன்ஃபர்மேஷன் தேவையோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ரிலவெண்ட் டேட்டாவை கொடுக்கணும். அதுதான் MIS. எதுக்கு கொடுக்குறீங்க? டு சால்வ் த ப்ராப்ளம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து CCTV கேமராவே இல்லை, புரியுதுங்களா? செக்யூரிட்டியே இல்லை. அப்போ CCTV கேமராக்கு உண்டான எந்த CCTV கேமரா போட்டால் நல்லது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில் CCTV கேமரா பற்றி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அது என்ன பிராண்டு போட்டால் நல்லது, அப்புறம் என்ன ஆப் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி ஃபுல் ரிலவெண்ட் டேட்டா யூ ஆர் சப்மிட்டிங் டு யுவர் மேனேஜ்மெண்ட்டா. ஸோ இன் ரீசன்ட் இயர்ஸ் MIS function has become a part of electronic data processing department தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் வந்து MIS வந்து எலக்ட்ரானிக் மூலமாக நடக்குது. எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட் மூலமாக நடக்குது. இந்த ஆன்லைன் கம்யூனிகேஷனில் வந்து MIS become an online version. Okay. Academically, the term is commonly used to refer a group of information management methods tied to the automation and support of human decision making. ஸோ இந்த வார்த்தை வந்து அகடமிக்காக எப்படி வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் மெத்தடு வித் ஆட்டோமேஷன், ஹியூமனோட டெசிஷன் வேணும். ஸோ ஆட்டோமேஷன் பண்ணால் கூட ஹியூமனோட டெசிஷன் இருந்தால் தான் இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன வருது? MISக்கு என்ன வருது? டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், எக்ஸ்பர்ட் சிஸ்டம், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்லாம் வருது. அடுத்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு லைப்ரரியே நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை. பணத்தை நம்மளால் மேனேஜ் பண்ண தெரியணும். அப்போ யூ ஹாவ் டு நோ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டா. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, வாட் ஆர் த வேரியஸ் மெத்தட்ஸ் இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், தட் அண்ட் ஆல் யூ ஷுட் நோ. ஸோ வி வில் சி த வேரியஸ் மேனேஜ்மெண்ட் வித் ரிகார்ட் டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டா. என்னென்னா பெர் கேபிட்டா மெத்தட். ஸோ இதெல்லாம் வேரியஸ் டைப்ஸ் வகைகள். பெர் கேபிட்டா மெத்தட், காஸ்ட் ஆஃப் அடிஷன் மெத்தட், மெத்தட் ஆஃப் டீடைல்ஸ், மெத்தட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். அடுத்து வந்து PPBS. ஸோ PPBS அப்படின்னா ப்ரோக்ராம் பட்ஜெட்டிங் சிஸ்டம். Then zero-based budgeting system and budget justification procedures. Budget justification procedures. புரியுதுங்களா? ஸோ per capita method, cost of addition method, method of details, method of proportion, program budgeting, then budget justification procedure, zero-based budgeting system. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் வரும்னா ZBBயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க.
ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் சிஸ்டம். பிபிபிஎஸோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. இது யார் கொண்டு வந்தா இதெல்லாம் கேட்பாங்க. பிளானிங் ப்ரோக்ராமிங் பட்ஜெட்டிங் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னென்ன பெர் கேபிட்டா மெத்தட் எதில் வருதுன்னு கேட்பாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுலேயே நிறைய கொஸ்டின்ஸ் வரும், பின்னாடி பார்ப்போம். அடுத்து பட்ஜெட். பட்ஜெட்லாம் என்ன? வில் see the definition for budget. The budget is defined as an estimate, often itemized, of expected income and expense or operating result for a given period in future. ஒரு எஸ்டிமேட். பட்ஜெட்ன்றது ஒரு எஸ்டிமேட், எவ்வளோ ஆகும் செலவுன்ட்டு. ஸோ இந்த வருஷம் நம்ம எவ்வளோ புக்குக்கு செலவு பண்ண போகிறோம், ஜேர்னலுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், இன்கம் என்ன, எக்ஸ்பென்ஸ் என்ன, வரவு என்ன, செலவு என்ன, அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் பட்ஜெட் ஃபார் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். இப்போ 2025 to 26 அதில் வந்து எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், எவ்வளோ வரவு, எவ்வளோ ஃபைன் அமௌண்ட்டில் எவ்வளோ வரவு வந்திருக்கு, எவ்வளோ புக்ஸுக்கு செலவு பண்ணுறோம், ஜேர்னலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், இதுதான் வந்து பட்ஜெட். ஸோ பட்ஜெட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் எஸ்டிமேட் ஆஃப் அன் ஐட்டமைஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ். அதுதான். அடுத்து வெப்ஸ்டர் டிக்ஷனரி என்ன டிஃபைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். த பட்ஜெட் இஸ் அ பிளான் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மணி அவைலபிள் ஆர் அசைன் டு பர்டிகுலர் பர்பஸ். ஸோ வெப்ஸ்டர் டிக்ஷனரி என்ன சொல்லுது அப்படின்னா, பட்ஜெட்ன்றது ஒரு பிளானு. அந்த பிளான் பிரகாரம் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. புக்குக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஜேர்னலுக்கு வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, 5 லட்சமா 10 லட்சமா. அதுதான் பட்ஜெட் இஸ் அ பிளான் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மணி அவைலபிள். எவ்வளோ நம்மக்கிட்ட பணம் இருக்குது. இப்போ எங்கள் லைப்ரரிலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3,20,000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3,20,000 வந்து அதில் புக்ஸும் ஜேர்னல்ஸும் வாங்கிக்கலாம். புக்குக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஜேர்னலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அப்படி யூ ஹவ் டு அசைன். அதுதான். த வேர்ட் பட்ஜெட் ஹஸ் derived from a French word boget. பட்ஜெட்ன்ற வார்த்தை எந்த மொழியிலேருந்து வருதுன்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட். இப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். ஸோ த வேர்ட் பட்ஜெட் has derived from which word? Options are French word, a German word, a Spanish word. அப்போ ஃப்ரெஞ்ச் வேர்டு. எதுலேருந்து வந்தது? போகட். போகட் அப்படின்னா என்னன்னா, denoting a leather pouch in which funds are appropriate for meeting the anticipated expenses. ஸோ போகட் அப்படின்னா அது வந்து ஒரு லெதர் பவுச், அதில் வந்து பணம் இருக்குது, ஃபண்ட்ஸ் இருக்குது. எதுக்காக? டு மீட் அவுட் த எக்ஸ்பென்சஸ். அதுதான் ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பென்சஸ். அப்படி கொஸ்டின் வருவாங்க. ஸோ வாட் இஸ் அ டேர்ம் தட் டினோஸ் லெதர் பவுச் இன் விச் ஃபண்ட்ஸ் ஆர் அப்ராப்ரியேட் ஃபார் மீட்டிங் த ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பென்சஸ். அப்போ ஆன்சர் வந்து போகட்னு அடிக்கணும். அடுத்து பட்ஜெட் டெக்னிக்ஸ். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இன் கேரியிங் அவுட் த பட்ஜெட். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது கேரி அவுட் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டை. அது என்னென்ன டெக்னிக்ஸு? லைன் ஐட்டம் பட்ஜெட்டிங்னு ஒன்று இருக்குது, லம்சம் பட்ஜெட்டிங், ப்ரோக்ராம் பட்ஜெட்டிங், ஃபார்முலா பட்ஜெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங், ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங், அடுத்து பிளானிங் ப்ரோக்ராமிங் பட்ஜெட்டிங் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் இருக்குது. பட்ஜெட்டரி டெக்னிக்ஸ். டைம், ஸ்பேஸ், மெட்டீரியல் அண்ட் ப்ராடக்ட் பட்ஜெட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம். பட்ஜெட் இஸ் அ கண்ட்ரோல் டூல் தட் அவுட்லைன் ஹவு ஃபண்ட்ஸ் வில் பி அப்டைன் அண்ட் ஸ்பெண்ட் இன் அ கிவன் பீரியட். ஸோ பட்ஜெட்டை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்ட்ரோல் டூல்னு சொல்கிறாங்க. எப்படி நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து கிடைக்குது, அது எப்படி நம்ம செலவு பண்ணுவோம் அந்த குறிப்பிட்ட டைமில், அதை பற்றி சொல்கிறது தான் பட்ஜெட்டுன்றாங்க. ஓகே, ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஹரால்டு கோன்ஸ் அண்ட் சிரில் ஓ டொனல் அண்ட் ஹீன்ஸ் வெல்ரிச் இவங்கெல்லாம் அதை பற்றி பேசியிருக்காங்க. Planning Programming Budgeting System was popularized by US Navy. PPBS was introduced by Charles Hitch in the year 1961. ஸோ வந்து யார் வந்து பாப்புலரைஸ் பண்ணான்னு கேட்பாங்க. பிளானிங் ப்ரோக்ராமிங் பட்ஜெட் சிஸ்டமை யார் பாப்புலரைஸ் பண்ணால்? யூஎஸ் நேவி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உருவாக்கினது யார் அப்படின்னா சார்ல்ஸ் ஹிட்ஸ். எந்த வருஷம்னா 1961. பிளானிங் ப்ரோக்ராமிங் பட்ஜெட்டிங் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இந்த இயர் எப்போன்னா 1961. மறக்கக்கூடாது. பிளானிங் ப்ரோக்ராமிங் பட்ஜெட்டிங் சிஸ்டம் வந்து 1961 வந்து இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை சார்ல்ஸ் ஹிட்ஸ். He applied this technique in the Department of Defense in USA. இந்த டெக்னிக் பிளானிங் ப்ரோக்ராமிங் பட்ஜெட்டிங் டெக்னிக் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாரு. சம் லைப்ரரிஸ் ஆர் யூஸிங் பிபிபிஎஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் இட்ஸ் மாடிஃபைட் ஃபார்ம். சில லைப்ரரியும் இதை யூஸ் பண்ணுறாங்க. பிளானிங் ப்ரோக்ராமிங் பட்ஜெட்டிங் டெக்னிக், அந்த டெக்னிக்கை வந்து சில லைப்ரரிஸும் அதை அடாப்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி அதோட கொஞ்சம் மாடிஃபை பண்ண ஃபார்மையும் அதை அடாப்ட் பண்ணுறாங்க. பிபிபிஎஸ் டெக்னிக் ஆஃப் பட்ஜெட்டிங் வந்து யார் இது பண்ணா அப்படின்னா ரேண்ட் கார்பரேஷன். ஸோ ஆப்ரேட்டிங் பட்ஜெட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஆப்ரேட்டிங் பட்ஜெட் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம். ஸ்டேட்மெண்ட் ஆப்ரேட்டிங் பட்ஜெட் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ரெவன்யூ எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு, அதுதான் ஆப்ரேட்டிங் பட்ஜெட் கேட்பாங்க.
of statement of estimated revenue and expenditure for a given period of time. Options are operating budget, line budget ன்னு கேட்பாங்க. அப்போ ஆப்ரேட்டிங் பட்ஜெட். அடுத்து வந்து ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் சிஸ்டம். ஸோ ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் சிஸ்டம் வந்து அதுக்கு another நேம். வாட் இஸ் another நேம் ஃபார் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் சிஸ்டம் அப்படின்னா ஃப்ரெஷ் பட்ஜெட்டிங், ஃபியூச்சர் பட்ஜெட்டிங். இந்த கொஸ்டின்லாம் வந்துருக்குது. ஸோ ஃப்ரெஷ் பட்ஜெட்டிங்கோட another நேம் என்னன்னா ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் சிஸ்டம், future budgeting. So there are two names for zero-based budgeting. One is fresh budgeting and another one is future budgeting. Zero-based budget was developed by Texas Instrument Incorporation. So யார் டெவலப் பண்ணாங்கன்னா டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்கார்பரேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் சிஸ்டமை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டா, ரேண்ட் கார்பரேஷனா, டெக்சாஸான்னு கேட்பாங்க. அப்போ டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்கார்பரேஷன். இது யார் கொண்டு வந்தாங்கன்னா பீட்டர் ஃபயர். Zero-based budgeting system was pioneered by Peter Fire. அடுத்த கொஸ்டின் எம்சிக்யூ கொஸ்டின். இது எப்போ டெவலப் பண்ணான்னு கேட்பாங்க. ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர்ட் இன் 1970. இதுலேயே 4-5 கொஸ்டின் வந்துடுது. ஸோ எந்த வருஷம் வந்ததுன்னு கேட்பாங்க. 1970. ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் மீன்ஸ் பட்ஜெட்டிங் அஃப்ரெஷ். there will be no increase in expense or income. ஸோ வந்து இங்கே வந்து there will be no increase in expense or income. there will be no budget. ஸோ ஜீரோவாக தான் இருக்கும். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஜீரோ. இங்கே பார்த்தீங்களா இப்படி கேட்பாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி ஜீரோ. தட் இஸ் விச் பட்ஜெட்னு கேட்பாங்க. அப்போ ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் அடிக்கணும். ப்ரிப்பேர்ட் வித்வுட் கன்சிடரிங் த ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட். ஸோ ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்கன்னாங்க, ப்ரீவியஸ் இயரில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ அந்த பட்ஜெட்டை வந்து அவங்க ரெஃபர் பண்ணவே மாட்டாங்க. அவங்க கன்சிடரில் எடுத்துக்கவே மாட்டாங்க. புதுசாக இந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் செலவு இருக்குது, என்னெல்லாம் வாங்கணும், அதுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க. அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறாங்க, ஃப்ரெஷ் பட்ஜெட்டிங்ன்றாங்க. கேட்பாங்க கொஸ்டின், விச் பட்ஜெட் இஸ் ப்ரிப்பேர்ட் வித்வுட் கன்சிடரிங் த ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணணும், ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் சிஸ்டம். இட் இஸ் கன்சர்ன் வித் நெசசிட்டி ஆஃப் ஃபியூச்சர் இன்ஸ்டெட் ஆஃப் பாஸ்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ். பாஸ்ட்டை பற்றி இது கன்சிடர் பண்ணாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபியூச்சர் பட்ஜெட்டிங் எதுன்னு கேட்பாங்க. ஃபியூச்சரில் என்னெல்லாம் தேவை, அதுக்கு என்ன பட்ஜெட் அப்படின்னா ஜீரோ பேஸ்டு. பாஸ்ட்டை பற்றி எந்த பட்ஜெட் பேசுறதுன்னு கேட்டால் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட். அடுத்து இட் எம்ஃபசஸ் மோர் ஆன் ரெட்ராஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ரெட்ராஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டீஸை வந்து இட் எம்ஃபசைஸ். அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, என்ன கொஸ்டின், விச் பட்ஜெட் வில் டீல் வித் ரெட்ராஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் சிஸ்டம். ஸோ வித் திஸ் ஐல் ஸ்டாப். அகெயின் வி வில் கண்டினியூ அட் 8 o'clock. ஓகே, முடிய போகுது, எண்ட் ஆக போகுது. ஓகே, we will meet at 8 o'clock. You come with another link. Okay, bye.